ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது பார்த்திங்கன்னா, நான் நியூவாக வந்துட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனலை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். என்னோடய நேம் பார்த்திங்கன்னா பர்வீன். ஐ எம் மேரிட். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. சரி, வீட்டில் இருந்து நம்ம ஒரு சின்ன எதனா ஸ்டார்ட் பண்ணலான்னும் போது சரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேம் பார்த்திங்கன்னா பர்வீன்ஸ் கேலரி. இதில் என்னென்ன கண்டென்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ், அப்புறம் டெய்லி விலாக்ஸ், ஃபன் கண்டென்ட், அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை நான் ஃப்யூச்சரில் கரெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இன்னும் பெட்டராக வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெசிபி மட்டும் பார்த்துடலாம். இப்போ நான் கறி சால்னா தான் செஞ்சிட்ருக்கேன். இது மட்டன், பீஃப், சிக்கன் எல்லாத்துலேயுமே நம்ம செய்யலாம். எல்லாத்துலேயுமே செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே நான் எதுவுமே அரைச்சி போடலை. தக்காளி மட்டும்தான் அரைச்சி போடுவேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதங்கின உடனே கறி போடுங்க. உருளைக்கிழங்கு இப்பயே போட்டிங்கன்னா ஏன்னா மட்டன், பீஃப் எல்லாம் வேகிறதுக்கு நிறைய விசில்ஸ் எடுக்கும். அதனால் உருளைக்கிழங்கு நீங்கள் இப்போவே போட்டிங்கன்னா ஃபுல்லாக குழஞ்சிரும். அதனால் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ கறியை மட்டும் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி ஊற்றிக்கிறேன் நான். நீங்கள் சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஏன்னா என் பிள்ளைங்க ஒதுக்கி வைப்பாங்க. அதுக்காக நான் அரைச்சி போடுறேன். போட்டுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறம் கரம் மசாலா தூள், அப்புறம் தனியாத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள், மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெய் செப்பரேட் ஆன உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 to 6 விசில்ஸ் எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு சால்னா ரெடி ஆகிடும். இது நல்லா சாம்பாருக்கு இல்லைனா கிரேவி அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட கூட சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.